நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா நாகப்பட்டினம். இங்கே அழகே உருவான ஒரு பெருமாளை பார்க்க வந்திருக்கோம், சுந்தரராஜ பெருமாள். இங்கே என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த பெருமாளை 4 யுகமாக சேவாதிரிகள் சேவிச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிருத்த யுகமில் ஆதிசேஷன் தான் சயன படுக்கையாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை நோக்கி தவம் செய்து சயனம் படுக்கையாக ஆனார். திரேதா யுகத்தில் பூமாதேவி பெருமாளை நோக்கி தவம் செய்தார். துவாபர யுகத்தில் மார்க்கண்டேய முனி பெருமாளை நோக்கி தவம் செஞ்சார். நம்மளாம் இப்போ கலியுகத்தில் அந்த பெருமாளை பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். மேலும் இந்த கோவிலை பற்றி இந்த ஊர் பட்டர் சொல்வதை கேட்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். நம்மளோட இங்க ஸ்ரீராம் பட்டாச்சாரியார் இருக்க. அவர் பெருமாளை பத்தியும் இந்த ஸ்தலத்தை பத்தியும் ரொம்ப அழகா சொல்ல நம்ம கேட்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். அடியும் ஸ்ரீராம பட்டாச்சாரியார் பகவான் இந்த க்ஷேத்திரத்தில் உத்தானபாதன் என்கின்ற மகாராஜாவோட திருக்குமார துருவ சக்கரவர்த்திக்காக பிரத்யட்சமானார். துருவன் தன்னுடைய சிறிய தாயாட்ட வருத்தப்பட்டு தனக்கும் தன்னுடைய தந்தையை போலவே ராஜ்ய பரிபாலனை கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த சௌந்தர்ய ஆரண்யங்கிற க்ஷேத்திரம் தேர்ந்தெடுத்து எம்பெருமானுக்கு தபஸ் பண்ணுறார். பகவான் கிருத்தே சைத்திர மகோ பூமோ கிருத்தமூர்த்திய நமஹா என்பதாக கிருத்தயுகத்தில் சைத்திர மாதம் மகா நட்சத்திரம் புதன்கிழமை துவாதசிக்கு எம்பெருமான் பிரத்யட்சமானார். எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கும் தன்னுடைய தந்தையை போலவே ராஜ்ய பரிபாலனை கிடைக்கணும்னு நினச்சி தபஸ் பண்ண துருவன் எம்பெருமானை சேவித்த உடனே எம்பெருமானுடைய அழகில் ஆழங்கால் பட்டு எனக்கு எப்பொழுதும் உன்னுடைய சந்திரியாகவே இருக்கணும், உன்னுடைய தியானமாகவே இருக்கணும்னு குழந்தை துருவன் பிரார்த்திக்கிறார். பகவான் அஷ்டாட்சர மகாமந்திரத்தை குழந்தை துருவனுக்கு இந்த க்ஷேத்திரத்தில் உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பெற்றுண்ட உடனே ஞானம் பிறந்து தான் கேட்க வேண்டிய வரத்தையும் மறந்து நீ எனக்கு மட்டும் சேவை சாதிச்சா போராது, இந்த க்ஷேத்திரத்திலே அர்ச்சாமூர்த்தியை எழுந்தருளி உன்னை சேவிக்கவர் அந்தரங்க பக்தால் எல்லாருக்கும் சேவை சாதிச்சு அவள் பிரார்த்திக்கின்ற இஷ்ட காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு குழந்தை துருவன் பிரார்த்திக்கிறார். குழந்தையோட பக்திக்காக கட்டுப்பட்டு எம்பெருமான் இங்கே அர்ச்சாமூர்த்தி இருக்கார். அதிலிருந்து 4 யுகங்களிலே 4 பேருக்கு பிரத்யக்ஷமான பெருமாள். கிருத்தே சேஷார்ச்சிதோ அனந்தஹா என்பதாக கிருத்தயுகத்தில் ஆதிசேஷ பகவானுக்கு பிரத்யக்ஷம், திரேதாயுகத்தில் பூமிதேவி நாச்சியாருக்கு பிரத்யக்ஷம், துவாபர யுகத்தில் மார்க்கண்டேய மகரிஷிக்கு பிரத்யக்ஷம், கலியுகத்தில் சாலி சுகன்கிற மகாராஜாவுக்கும் நாகராஜாவுக்கும் பிரத்யக்ஷமான பெருமாள். 108 திவ்ய தேசங்களில் 19வது திவ்ய தேசம் பரகால சுவாமி திருமங்கையாழ்வார்னால மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் தன்னுடைய திருநாமத்துக்கு ஏத்தாப்புடைய திருமங்கை ஆழ்வார் தான் ஒரு அழகிய பெண்ணாகவும் தன்னுடைய தர்மபத்ரி குமுதவல்லி நாச்சியார தோழியாக வச்சுட்டு 10 பாசுரம் மங்களாசாசனம் பண்றார். முதல் பாசுரம் தான் பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கு இளம் சோதி அகலத்தாரம் மின்னிவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர் வானவர் அவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குளும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என் நோக்குமென் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவார். பொன்னிவர் மேனி மரகதத்தின் இவர் திருமேனி சேவிச்சேளா பொன்னாலையும் மரகத பச்சையாலையும் அலங்கரிச்சிருக்கார். பொன்னிவர் மேனி மரகதத்தின் பொங்கு இளம் சோதி அகலத்தாரம். சூரியனோட இளம் சோதி பிரகாசம் எப்படி இருக்குமோ அதுபோல எம்பெருமான் சேவை சாதிக்கிறாராம். பொங்கு இளம் சோதி அகலத்தாரம் மின்னிவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர். நல்வேதம் நல்வேதம்னா 4 வேதங்கள்லையும் சாமவேதத்துக்கு நல்வேதம்னு பேராம். அப்பேற்பட்ட சாமவேதம் அத்தியன்பட தேஜஸ் எப்படி இருக்குமோ அதுபோல எம்பெருமான் சேவை சாதிக்கிறாராம். நல்வேதம் ஓதும் வேதியர் வானவர் அவர் தோழி என்னையும் நோக்கி என் அல்குளும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை என் நோக்குமென் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவார். 108 திவ்ய தேசங்களில் 86 திவ்ய தேசம் நேர கண்ணால பார்த்து மங்களாசாசனம் பண்ண ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அப்பேற்பட்ட திருமங்கை ஆழ்வாருக்கு ஞானம் இருக்கா, பக்தி இருக்கா, வைராக்கியம் இருக்கான்னு எம்பெருமான் பார்க்குறாராம். திருமங்கை ஆழ்வாரோ அநேக திவ்ய தேசங்களில் எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணிட்டு வர, நீயோ சௌந்தர்ய ராஜன், அழகுக்கெல்லாம் ராஜன்னு பேரு, நானோ ஒரு நாயக்கியாக ஒரு பெண்ணாக இருந்து மங்களாசாசனம் பண்ணுறேன். ஒன்று சேவிக்கும் பொழுதே அஷ்ட அங்கங்களாலையும் கட்டி ஆலிங்கனம் நிற்கிறேன். ஆனால் ஜெகன்மாதா தாயார் பக்கத்தில் இருந்து என்னை பார்க்குறாள். அன்னை என்னோக்கும் என் அஞ்சுகின்றேன், பயப்படுகின்றேன், அச்சோ ஒருவர் அழகியவா. 2வது பாசுரத்தான் தோடவிணியில மனம் கொடுக்கும் சூழ் புனல் சூழ் குடந்தை கிடந்த. ராமாவதாரம் முடிஞ்ச உடனே தனுர்பானங்கள்லாம் சாத்திட்டு கலைச்சி போய் சைன் திருக்குடந்தையில் 6 அமுதனா, அந்த அமுதன் தான் இங்கே சேவை சாதிக்கிறாரோ.
மூணாவது பாசுரம் தான் வேயிரும் சோலை விலங்கல் சூழ்ந்த மெய்யம் அனாலர் வையம் எல்லாம். இந்த வையகத்துக்கெல்லாம் அழகன்னா திருமையம் சத்தியமூர்த்தி எம்பெருமான் தான் அழகன். அந்த சத்தியமூர்த்தி எம்பெருமான் தான் இங்கே சேவை சாதிக்கிறாரோ. நாலாவது பாசுரம் தான் வம்ப விடும் துழாய் மாலை தோல்வேல் கையென ஆழியும் சங்குமேந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்னார் நாகரீகர்னு மங்களாசாசனம் என்ற திருத்துழா மாலை சாத்திண்டு சங்கச்சக்கர பீதாம்பர தாரியாக ஸ்ரீமன் நாராயணனை வைகுந்தத்தில் சேவிச்சேனே அந்த வைகுந்த நாராயணன் தான் இங்கே சேவை சாதிக்கிறாரோ. அஞ்சாவது பாசுரம் தான் கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரே ஒப்பர். திருமங்கையாழ்வாருக்கு ஞானம் பிறந்த உடனே முதல்ல திருக்கோவலூர் எம்பெருமானை சேவிச்சாராம். அந்த திருக்கோவலூர் திருவிக்கிரமன் தான் இங்கே சேவை சாதிக்கிறாரோ. ஆறாவது பாசுரம் தான் பிணியவிழ் தாமரை முட்டலர்த்தும் பேர் அருளாளர் கொல் யான் அரியேன்னு மங்களாசாசனம் என்றார். கலியுக பிரத்யட்சமான காஞ்சிபுரம் வரதனை தவிர தெய்வமே இல்லை நினைச்சேன். ஏன்னா பிணியவிழ் தாமரை முட்டலர்த்தும், இந்த சூரியனை கண்ட தாமரை எப்படி விகசிக்கிறதோ மலர்றதோ அதுபோல கலியுக பிரத்யட்சமான காஞ்சிபுரம் வரதனை சேவிச்சா நம்முடைய அகப்பிணிகள்லாம் பெடுமாம். அந்த எம்பெருமான் தான் இங்கே சேவை சாதிக்கிறாரோ. எட்டாவது பாசுரம் தான் மஞ்சுயர் மாமதில் தீண்ட நீண்ட மாலீரும் சோலை மணாளன் வந்து என் நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார் நீர்மலையார் போல் நினைக்க மாட்டேன் மங்களாசாசனம் என்ற திருவங்கையாழ்வாருக்கு எந்த பெருமாளை சேவிச்சாலும் திருமாலிரும் சோலை அழகர போலவே தோணுமாம். எந்த பெருமாளை சேவிச்சாலும் சேவிக்காட்டினாலும் பிரதிதினமும் திருநீர்மலை நீர்வண்ணனைத்தான் நினைச்சிக்கிறதுன்னு பிரதிக்கமண்ட திருவங்கையாழ்வார் இங்கே திருநாகி அழகியார் சேவிச்ச உடனே அவ எல்லாரையும் நினைக்க மாட்டேன்னு மங்களாசாசனம் என்றார். ஒன்பதாவது பாசுரம் தான் என் திசையும் எழுநீர் கடலும் ஏழுலகம் உடனே விழுங்கி மண்டிவோர் ஆளிலை பள்ளி கொள்ளும் ஆயர்கொள் மாயமறிய மாட்டேன். பிரளய காலத்தில் 7 கடல் 7 மலை 7 உலகம் இருக்கிறத வைத்துக்குள்ள வச்சுட்டு ஒன்றுமே அறியா குழந்தை போல ஆளில் சயனிச்சுருக்கியே உன்னுடைய மாயை பற்றி என்ன பாட போகிறோன்னு சொல்லிட்டு என் பெருமானுடைய அழகலை தானும் மயங்கி போய் ஊர் பெயரெல்லாம் மறந்து அன்னமும் கேழலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை கண்ணினன் மாமதில் மங்கவேந்தன் காமரசீர் கலிகண்ணி உண்ணா இந்நிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை 7ம் 2ம் ஓர் 1ம் வல்லார் மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மகிழ்ந்து எய்துவரேன்னு மங்களாசாசனம். அன்னமும் கேழலும் மீனுமாயன 10 அவதாரம் எடுத்தார் இல்லையா. மக்சிய கூர்ம வராகஸ்ச நாரசிம்மஸ்ச வாமனஹ ராமோ ராமஹ ராமஸ்ச கிருஷ்ண கல்கி ஜனார்தனஹான் இந்த 10 அவதாரங்களுக்கெல்லாம் முன்னாடி ஆதியில ஒருத்தன் அழகன் இருந்த அண்ணா ஆதியை நாகை அழகியாரை கண்ணினன் மாமதில் மங்கவேந்தன் இந்த கோபிகைக்கு நடுப்புற கண்ணனா சேவிச்சிருந்தன்னா இந்த 10 அவதாரத்திலே கிருஷ்ணாவதாரம் தான் அழகு. அப்பயே சேவிச்சிருந்தனா அந்த கண்ணன் அழகனா இந்த சௌந்தரியராஜன் அழகனான்னு சொல்லியிருப்பேன். ஒரு திவ்ய தேசங்களையும் அநேக பாசுரம் மங்களாசாசனம் பண்ணிட்டு வர நீயோ சௌந்தர்ய ராஜன்னு பேரு. உன்னை பத்தி 10 பாசுரம் 7ம் 2ம் ஓர் 1ம் வல்லார்னு 7ம் 2ம் 9ம் 1ம் 10 பாசுரம் மங்களாசாசனம் பண்ணிருக்கேன். இந்த 10 பாசுரங்களையும் 10 திவ்ய தேச எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணிருக்கேன். இந்த திருநாகை அழகியார் சௌந்தரராஜனை சேவிச்சா 10 திவ்ய தேச எம்பெருமான சேவிச்ச பலனை எனக்கு தரணும். எனக்கு எப்படி சேவை சாதிக்கிறியோ அந்தரங்க பக்தால் எல்லாருக்கும் அனுகிரமனும் திருமங்கையாழ்வார்னால திருநாகை அழகியார் என்னும் நம் இல்லம் புகுந்து நின்ற நாகரீகர் என்னும் அச்சோ ஒருவர் அழகியவார் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். சாலீசுகடர் வேட்யாய கௌரி சௌந்தர்ய தாயினே ஸ்ரீமன் நாகபுரீசாய சௌந்தர்ய ராஜாய மங்களம். இந்த ஊர்ல என்ன பிரார்த்தனை ஸ்தலம், என்ன வேண்டிக்கணும் பெருமாள் கிட்டக்க நிறைவேறதுக்கு? அதாவது தனியாக பிரார்த்தனை ஸ்தலம்னு ஒன்று உண்டு. இப்போ அதை சொன்னாதான் எல்லாருமே நம்பலாம். அப்படிங்கிறதுனால ந பூத்தோ ந பவிஷ்யதி என் பெருமாட்டை என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம கேட்காதல எங்கள் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். ஸ்தலபுராண ரீதியாக எம்பெருமான் இங்கே சாலி சுக மகாராஜாவுக்கும் வாசுகி அப்படிங்கிற நாக கன்னிகாதம் பண்ணி வச்சதுனால வதூனாம் சீக்கிரமே சாதிம் சித்தியர்த்தம் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகும் எம்பெருமான்ட்ட பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிட்டார் அடியன். இது வரைக்கும் இந்த கோவிலை சார்ந்த ஸ்ரீராம் பட்டர் அவர்கள் கோவிலை பற்றியும் திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களாலும் ரொம்ப அழகா சொல்லி நம்மளை மெய்மறக்க செய்த இந்த கோவிலுக்கு கல்யாணமாகாத பெண்கள் உள்ள பேரண்ட்ஸ் தகப்பனார்கள் தாய்மார்கள் கண்டிப்பாக வந்தால் அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். அதனால அதையும் தவிர எல்லாருமே இந்த பெருமாளோட அழகை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வரணும். அப்படி ஒரு அழகான பெருமாள், அழகான தாயார், எல்லாரும் வந்து இந்த க்ஷேத்திரத்தை சேவித்து பெருமாளுடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம்.